ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு ஒரு சின்ன பிரேக் கிடச்சிச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பம்ப்கின் ஃபோட்டோஷூட் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முந்தின நாள் நைட்டே பெரிய பம்ப்கினாக இங்கே டார்கெட் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி உள்ளே இருக்கிற எல்லா சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா உள்ளே ஒரு கிளாத்து டிஷ்யூ வச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பம்ப்கினோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாலோவின்க்கு ஏற்ற மாதிரி சும்மா அப்படி வீவாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே வந்து பாப்பா கால் ஓடுறதுக்காக ஒரு ரவுண்ட் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அந்த கிண்ணத்தில் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சின்ன நைஃப் வச்சு ஃபுல்லாக சர்க்கிள் வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி அப்படியே 2 சைடும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் சைடில் கொஞ்சம் வந்து நம்ம ஷேப் பண்ணோம். ஏன்னா பம்ப்கின் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம விரலில் பாதி இருக்கும். ஸோ அந்த மொத்தத்தை நம்ம வந்து இன்னும் ட்ரிம் பண்ணணும். அப்போ தான் பாப்பா கால் வெளியே ஒரு வசதியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு பம்ப்கினை ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலனுக்கு வந்தேன். பிகாஸ் பாப்பா இப்போ தான் 3 டேஸ்க்கு முன்னாடி 6 months கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ ஹாஃப் பர்த்டே வந்து அதையும் சேர்த்து ரெண்டும் ஒரே டைமில் ஃபோட்டோ பண்ணிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். வாட்டர்மெலன் வந்து சின்ன வாட்டர்மெலனாக தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ சும்மா அப்படி லேசாக தோலை மட்டும் சேர்த்திட்டு அது சும்மா ஃபுல்லாக தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கிரேப்ஸு ஸ்ட்ராபெரி அதெல்லாம் சும்மா வச்சு அது ஒரு 15 minutesல வேலை முடிஞ்சிச்சு. பம்ப்கின் தான் ரொம்ப வேலை எடுத்துச்சு. பிகாஸ் அவ்வளோ பெரிய பம்ப்கின் அண்ட் வாட்டர்மெலன் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அதில் பம்ப்கினை வந்து வெளியே வச்சு அது மேலே டவல் போட்டு வச்சுட்டோம். பிகாஸ் நைட்டு ஏதாவது பூச்சி இது உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு வாட்டர்மெலன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எப்படியும் ஒரு வழியாக பார்க்குக்கு போகலான்னு பார்த்தா 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் 7 o'clock பிளான் பண்ணோம். பட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சன்லைட் வர ஆரம்பிச்சிச்சு நல்லாவே. எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு.